புறநானூறு பாடல் 9. ஆற்று மணலும் வாழ்நாளும். பாடியவர் நெட்டிமையார். பாடப்பட்டோன் பாண்டியன் பல்யாகசாலை முதுகுடுமி பெருவழுதி. திணை பாடாண். பாடல். ஆவும் ஆணியர் பார்ப்பன மாக்களும் பெண்டிரும் பிணியிடை ஈரும் பேணி தென்புலம் வாழ்நர்க்கு அருங்கடன் இருக்கும் பொன்போர் புதல்வர் பெறா தீரும் எம்மன்பு கடிவிடுதும் நுண்ணறன் சேர்மின் என அறத்தாறு நுவலும் பூட்கை மரத்தின் கொள்களிற்று மீமிசை கொடிவிசும்பு நிகற்றும் எங்கோ வாழிய குடுமி தங்கோச் செந்நீர் பசும்பொன் வைரியர்க்கு ஈத்த முந்நீர் விழவின் நெடியோன் நன்னீர் பருளி மணலினும் பலவே. பாடலின் விளக்கம். போர் அறம். பசு போன்ற இயல்புடைய பார்ப்பனர், பெண்டிர் மரபுநோய் உள்ளவர், இறந்த முன்னோருக்கு கடன் செலுத்தும் குழந்தை பேறு இல்லாதவர் ஆகியோர் பாதுகாப்பான இடங்களுக்கு சென்று விடுங்கள். இங்கே என் அம்பு பாயும் போர் நிகழ இருக்கிறது என்று அறவழி கூறிய பின் போரிடும் பாங்குடையவன் இந்த அரசன். கொள்களிற்றின் மேல் கொடி தோன்ற இருந்து கொண்டு போரிடுபவன். இவன் என் அரசன். பெயர் குடுமி தங்கோ. குடுமியான் மலையரசன். இவன் பருளி ஆற்றி மணலின் எண்ணிக்கையைக் காட்டிலும் பல்லாண்டுகள் வாழ்வானாக. பருளி ஆறு நெடியோன் நாட்டில் ஓடிய ஆறு. இந்த நெடியோன் முன்னீர் விழா நடத்தியவன். அதில் யாழ் மீட்டும் பாணர்களுக்கு தூய பொன் அணிகளை வழங்கியவன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபை ஆகும்.